என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷனில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு. எல்லோரும் ஒவ்வொரு பண்ணுவோம்ல, அப்போ ஒரு கோஆர்டினேஷன் மிஸ்டேக் ஆச்சு. எனக்கு அந்த மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கு. உட்காந்துட்டேன், எழுந்து பெட்டில் உட்காந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ரொம்ப ரேராக அந்த மாதிரி வரும். அப்போ ஒரு கால் வருது. எடுத்தோன்னே இந்த மாதிரி இந்த டீம்லேருந்து கால், எனக்கு புரியல எனக்கு. இவங்ககிட்ட இந்த கால் வருதா? இல்லை சார் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி வீர தீர சார் ஆடிஷன். ஆமாம் வந்து இந்த சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வந்து 800 முத்தையா முரளிதரன் சாரோட பயோபிக் நடிச்சிருந்தேன், கிரிக்கெட்டராக. அந்த படம் சொன்னேன். அப்புறம் பிச்சைக்காரன் 2ல் கேங்ஸ்டர் நடித்தேன், அதெல்லாம் சொன்னேன். அப்புறம் கொனார்கேச் அசோசியேட் கால் பண்ணார். சார் இந்த மாதிரி நிறைய எங்கே போனாலும் காசுலாம் கேட்குறாங்க சார், அந்த மாதிரிலாம். அவர் சொன்னார், அந்த மாதிரிலாம் நீங்கள் தரக்கூடாது. நீங்கள் விஷயம் கஷ்டப்பட்ட சீன்னா கன்ஃபார்மாக அந்த சிங்கிள் ஷாட் சீன் தான். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது 15 மினிட்ஸ் அப்படி போயிடுச்சு. 15 டேஸாக இருந்திருக்கும் அவங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா. வணக்கம், என்னோட பேர் ஏகே பிரவீன். நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 2015 ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 4 இயக்குனர் சீசன் 5 நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். என் தியேட்டர் ப்ளஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வனமகன், அப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி, அப்புறம் வேட்டையன், தென் பிச்சைக்காரன் 2ல் கேங்ஸ்டர், 800ல் ஒரு கிரிக்கெட்டராக, அப்புறம் இப்போது வீரதீர சூரனில் ஒரு டிஎஸ்பியாக உங்கள் முன்னாடி இருக்கேன். வணக்கம். எஸ், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கரியரில் குட்டி குட்டியாக வந்து சொன்னாலுமே இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. இப்போ வீரதீரன் சூரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களோட அந்த டிஎஸ்பி கேரக்டருமே வந்து பண்ணியிருக்காருல. நீங்கள் தானே அந்த டிஎஸ்பி அப்படின்ற ஒரு நோட்டபிள் கேரக்டர் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க முன்னாடிலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னொன்று இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணுறேன். நான் அதில் வந்து கேப் போட்டிருப்பேன், மீசை வச்சுருப்பேன். ஸோ டோட்டலாக இப்போ வந்து பியர்டோட அந்த டைமில் ஃபுல் ஷேவில் இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே. கூட இருக்கவங்க அந்த சத்தம் போடும் போதோ, அந்த விசில் அடிக்கும் போதோ, அப்புறம் அவங்க பார்க்குறாங்க யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. டேரெக்டாக யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஓகே. கெட்டப் சேஞ்சில் இருக்கும் போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் தானே அது டிஃப்ரென்ஸ் தெரியுது எங்களுக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு கேரக்டர்னால் நம்ம வந்து அது போடுற எஃபர்ட்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். அது ரெஸ்பான்ஸாக வரும்போது அப்படின்றது தெரியுது இல்லையா? நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் கெட்டப் மாற்றக்கூடாது, அந்த கெட்டப்பில் தான் வரணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. இன்னொன்று பக்கம் அந்த கேரக்டர் தெரியுது. ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம கேரக்டர் மாறுது. எனக்கு அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. மீசை வச்சா நம்ம வேற மாதிரி தெரிறோம், இல்லைன்னா தெரியும். ஸோ அதுதானே ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீலிங் இருக்குது. சரி பரவாயில்லையே, விதவிதமாக தெரிகிறோன்றனால எனக்கு அது ஓகே தான். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வீரதீரன் சூரனுக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஏன்னா ஆடிஷன் ப்ராசஸ்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய மூவிக்குள்ளே பெரிய ஸ்டார் கேஸ்ட் ஆக்சுவலி இதுக்குள்ளே வரோம் அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். ஆடிஷன்ஸ் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம போர்ஷன்ஸ் வந்து படத்தில் எந்த அளவுக்கு வருது, ஃபுல் எடிட் முடிஞ்சு வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்கும்போது ஓகேப்பா வந்திருக்குப்பா நம்ம பண்ண போர்ஷன்ஸ்லாம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வீரதீரன் சூரனுக்குள்ளே எப்படி வந்தீங்க? அது ஆக்சுவலி ஒரு ஓப்பன் ஆடிஷன் தான். அது நான் யூஸ்வலாக நாங்கள் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் தான் போனோம். சியான் 62 போட்டிருந்தாங்க. நான் வேறு படம் நினச்சிட்டு தான் ஆடிஷன் போனேன். போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே, நார்மலாக அட்டன் பண்ணேன். எனக்கு எப்பயுமே ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடு வராது. நம்ம பண்ணிட்டோம், சரி ஓகே பார்க்கலான்ற மாதிரி ஒரு இது தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது, வண்டியில் போகும்போது பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் வரும். சரி முடிஞ்சிருச்சு, நம்ம நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுவோம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஒரு 1 or 2 months கழிச்சு சடனாக ஒரு கால் வந்துச்சு. வந்துட்டு இது மாதிரி ஆடிஷன் பண்ணி 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் கால். 1 month அந்த மாதிரி இருக்கும். நாம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணிட்டோம். படம்னா அப்பயே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது அடுத்தது மூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தது பார்த்துட்டு நம்ப மாட்டீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கு. உட்காந்துட்டேன், எழுந்து பெட்டில் உட்காந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ரொம்ப ரேராக அந்த மாதிரி வரும். அப்போ ஒரு கால் வருது. எடுத்தோன்னே இந்த மாதிரி இந்த டீம்லேருந்து கால், எனக்கு புரியல எனக்கு. இவங்ககிட்ட இந்த கால் வருதா? இல்லை சார் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி வீரதீர சூரன் ஆடிஷன். ஆமாம் வந்து இந்த சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு கார் இருக்குது, ஓரளவுக்கு ஓட்டுவேன். கூட வந்து எஸ்ஜே சூர்யா சார் இருப்பார், நல்லா ஓட்டணும், பயங்கரமாக ஓட்டணும். நம்ம கொஞ்சம் பயந்துட்டேன். தனியாக ஓட்டினா ஓட்டிடலாம், எஸ்ஜே சூர்யா சார் இருக்கார். ஏதாவது அவங்க
பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப ஆக்ரோஷமா நடிப்பாரு, நடிப்பின் பயங்கரமா இருப்பாரு. நம்ம ஏதாவது திட்டிட போறாரு சரியா ஓட்டலன்னா, அந்த ஒரு பயம் வேற இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இல்ல லைட்டா ஓட்டுவேன்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் கான்ஃபிடென்ட்டா சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. டிரைவர் ரோலா இருந்தாலும் பண்ணிடலாம் இனிமேலு. நம்ம நெறைய மெயின் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அது டைம் ஆயிட்டே இருக்கு. இப்போ 10+ இயர்ஸ் ஆயிட்டே இருக்கு. கிடைக்கிறது பண்றோம். சரி, இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். பண்றது பண்ணலாம். என்னைக்காவது ரெகக்னைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் ஓட்டுறேன். ஏன்னா டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10-15 டேஸ் டைம் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி ஓட்ட சொல்றாங்களோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் ஓட்டுவேன் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க படம். நான் வந்து 800 முத்தையா முரளிதரன் சாரோட பயோபிக் நடிச்சிருந்தேன் கிரிக்கெட்டரா. அந்த படம் சொன்னேன். அப்புறம் பிச்சைக்காரன் 2ல கேங்ஸ்டர் நடித்தேன். அதெல்லாம் சொன்னேன். அப்புறம் கொனார் கட்சி அசோசியேட் கால் பண்ணார். இது மாதிரி ஆடிஷன் வந்திருக்கு அப்படின்னாங்க. சரிங்க சார் ஓகே. ஒரு 2-3 டேஸ் டைம் இருந்துச்சு. நான் கார்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண பயமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி ஓட்டணும் கொஞ்சம் ஏன்னா டேக்கில் நார்மலாக ஓட்டுறது நீங்கள் ஓட்டிக்கலாம், டிலே பண்ணிக்கலாம். பட் படத்துக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு என்னன்னா ஆடிஷன்லேயே கார் ஓட்ட சொல்ல போகிறாங்களான்னு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது இப்போ. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ வாங்கியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். அங்கே இன்னொன்று ஒரு ஆடிஷன் நடந்துச்சு. ரெஜின் ரோஸ்னு ஆக்டிங் கோச் இருந்தார் அங்கே. அவர் வந்து என்ன ஆடிஷன் பண்ணார். ஆஃபீஸ் போயிட்டேன். பட் இன்னொன்று ஒரு ஆஃபீஸ் இருக்கு அங்கே ஆடிஷன் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஆடிஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி எஸ்.ஏ. அருண் சாரோட மூவிஸ்னா அவரோட கேரக்டருக்கு வந்து சின்ன கேரக்டர் வந்தாலும் அதில் செம்ம ஒரு இம்பாக்ட் இருக்கும். சித்தாலே வந்து அந்த ஒரு லேடி கேரக்டர்லாம் அது அவங்க தான் அங்கே அந்த மொமெண்ட்டே அவங்க தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறதுல எஸ்.ஏ. அருண் சார் வந்து வேற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட படத்தில் அவர்கிட்ட வந்து ஆடிஷன்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு க்ரைட்டீரியாஸ் வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலி? க்ரைட்டீரியாஸாக தான் அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்கள வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு ட்ரஸ்ட் பண்ணணும். அதான் ரெஜின் சார் எடுத்து எப்படின்னா இங்கே ஆடிஷன் எடுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். அவுட்புட் கொடுக்குறேன். அதை பார்க்குறாங்க. சார் ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. அவங்க சரி இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பி பார்த்துட்டு ஓரளவு கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் கூப்பிட்றாங்க. பக்கத்தில் தான். ஓகே ஓகே. அப்புறம் தான் இங்கேருந்து போகிறோம். அங்கே போனோன்னா அருண் சார் இருக்கார். அருண் சார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சில கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கேட்டார் ரெஜின் சார்கிட்ட. அவங்க ஃபஸ்ட்டு என்ன வெளியே வெயிட் பண்ணி பேசாங்க. நான் ஓகேவா தேர்வானா பண்ணுவானான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன். இல்லை சார் பண்ணுவாங்கன்னா அவருக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணி காமிச்சோம். அப்புறம் அவர் இன்புட்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க டீம் வந்தாங்க. டீம் முன்னாடி அந்த இன்புட்ஸ் அது எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். எனக்கு தெரியாதுல்ல டிஎஸ்பி ரோல்னு. டிரைவர் ரோல் தான். அவ்வளோ ஆடிஷனா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஒரு டிரைவர் ரோலுக்கு இவ்வளோ ஆடிஷனா? சரி பரவாயில்ல. நம்ம வந்து சாருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் 10 இயர்ஸ் பேக் அதாவது பன்னியாரும் பத்மினி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த டைமில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்கி ட்ரை பண்ணும்போது நான் சாரை ஒரு வாட்டி பார்க்க சுச்சுவேஷன் கிடச்சிது. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி நிறைய எங்கே போனாலும் காசுலாம் கேட்குறாங்க சார் அந்த மாதிரிலாம். அவர் சொன்னார், அந்த மாதிரிலாம் நீங்கள் தரக்கூடாது. ப்ராப்பராக ஆடிஷன் நடக்கும். அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. நீங்களாம் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆடிஷன் வந்து நான் சொல்கிறேன்னாரு. அது முடிஞ்சே இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. சார் படத்தில் நடிக்க போகிறோன்னு. அப்புறம் வெளியே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறீங்க, டிஎஸ்பி பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே புரியல. சரி என்னடா நடக்குது. சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க, எஸ்ஜே சார் கூட இன்றைக்கி ட்ராவல் பண்ணுவீங்க. எத்தனை நாள் சார் இருக்குன்னா அவருக்கு 22 டேஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே ஃபுல்லாக வருவீங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருந்துச்சு. லுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நான் ஃபுல் ஷேவில் இருந்தேன். ஃபுல் ஷேவ் கொஞ்சம் முடியல வச்சுருந்தேன். அப்படியே விட்டுருங்க, நம்ம அங்கே ஆன் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். நாங்கள் ஓகே. எஸ்.ஜே. சூர்யா சார் கூட வந்து ஆல்ரெடி பயத்துலேயே வந்து ஒரு இது மொமெண்ட் இருந்ததுன்னு நீங்கள் நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தார் ஆக்சுவலி சார் வந்து? அவரோட ஜோனில் அவர் தனியாக இருப்பார். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் அங்கே எதுவுமே இல்லை. நம்ம தான் அவரை பார்த்து பயப்படுறேன். நான் எப்பயுமே அவரை பயங்கரமான ஒரு ரோலில் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நம்ம எப்படி ஆக்ட் பண்ண போகிறோம், நம்ம மிஸ்டேக் பண்ணால் நம்ம எதாவது திட்டிடுவாங்களா, அந்த பயம் இருக்கும். நம்ம ப்ளஸ் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பயந்து அவரை பார்க்கும்போது வாய்ஸே வரல ஆக்சுவலி சொல்லப்போனால். அந்த டைமில் மழை, கோல்டு எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண டைம் அந்த ஃபுல்லாக மழை தான். அந்த அப்பப்போ மழை. எனக்கு தென்காசியில் இருந்துச்சு, மதுரையில் இருந்துச்சு, திருநெல்வேலியிலும் ஷூட்ஸ்லாம் இருந்துச்சு. எந்த போர்ஷன் வந்து தென்காசி அண்ட் மதுரை. ஸோ வாய்ஸ் வரல அவருக்கு பேசுறது. அப்போ சத்தமாக பேசு, அவரோட ஸ்டைலில் சொன்னார், சத்தமாக பேசியா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் வர செம்ம டைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் பதற்றமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மொமெண்ட் போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துருச்சு. அந்த ஃபீல்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம்.
அவருமே சில இடத்துல இன்புட்ஸ்லாம் நிறைய கொடுத்தாரு. ம். ஆனால் ஒரு சீக்வன்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒரு ரியாக்ஷன் தரேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த ஃபீல் பண்ணி இப்படி பண்ணேன். அப்போ சார் சொன்னார், இல்லை இல்லை வேணாம் நீங்கள் கண்ணை பார்த்தே பேசுங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டேன். கரெக்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே. அவர் சொல்லும் போது நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன், அவர் லிசன் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நான் எங்கேயுமே டைவர்ட் ஆகலை. ஸோ எனக்கு ஒரு லெசன் இது. சரி ஓகே, நம்ம வந்து ஒருத்தர் பேசும்போது நம்ம அந்த ஃபோக்கஸ்டாக அவரே பார்க்கணுன்ற லெசன் இது சார் கொடுத்த இன்புட். ம். அவரும் சார் நல்லா கைட் பண்ணார். அந்த எமோஷன்ஸ் அவர் தான் ஆடிஷன் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, இதான்ப்பா எமோஷன். ம். அங்கேயே வந்து கைட் பண்ணிட்டு இருந்தாரு. யூஸ்வலா அருண் சார் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அந்த டேக்கே ஓகே பண்ணுவாரு கன்ஃபார்மா அப்படின்றது கன்ஃபார்மா ஒரு இது. எவ்வளோ மேக்ஸிமம் டேக்ஸ் வந்து அவர் போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அந்த நிறைய டேக்ஸ் போகும். டைலாக்ஸ்னால மட்டும் டேக்ஸ் கிடையாது. ம். லைட்டிங் இருக்கு, அப்புறம் சத்தம் இருக்கும், நிறைய விஷயம் கண்டினியூட்டி இருக்கு. ஸோ இதனால கூட டேக்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய ஆகும். ம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு டைலாக்ஸ் ஃபுல்லாக பேசுவோம். எஸ்ஜே சார் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட்டு போனா போய்க்கலாம், ம். ஒன்றும் இல்லை. சார் அருண் சார் கூட சில நேரத்தில் பண்ணலாமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் சார் வந்து சொல்லுவார், ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம். ஓகேன்னு சொல்லுவாரு. சரி ஒன் மோர் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம் அப்படின்னுவாரு. ஓகே சொல்லிட்டீங்களே சார், பரவாயில்ல ஒன் மோர் அந்த மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி தான். போகலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். ஸோ அது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இன்னும் லைவாக இருக்கும். நம்ம கட் பண்ணி போகிறதுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஃபுல்லாக போகிறதுக்கும் இருக்கும். அருண் சாருமே எனக்கு அப்படியே இப்போ நீங்கள் கேட்கும் போது அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்குது. எப்படி அவர் வந்து ஒர்க் வாங்குறாரு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். அவர் மாதிரி பேசுவார். ஒரு குழந்தை மாதிரி பேசி ஈஸியாக அப்படியே வாங்கிடுவார். அதுகிட்ட எல்லார்கிட்டையும் வாங்கிடுவார். ஓகே. அவர் வந்தாலே எல்லாருமே ஜாலியாக ஆயிடுவாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே. இந்த படத்துல வீரதீர சூரன்ல வந்து எந்த ஒரு சீன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? எந்த ஒரு சீன் வந்து எடுக்கும்போது செம்மையா இருந்ததுல, அப்படி பார்க்கும்போது தியேட்டர்ல இந்த ஒரு சீன் அப்படின்னு ஒரு மொமெண்ட் என்னவா இருந்தது? யூஸ்வலாக கஷ்டப்பட்ட சீன்னா கன்ஃபார்மாக அந்த சிங்கிள் ஷாட் சீன் தான். ம். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது 15 மினிட்ஸ் அப்படி போயிடுச்சு. ஒரு 15 டேஸாவது இருந்திருக்கும் அவங்க. அவ்வளோ ஆமா. கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணணும். நார்மலாக ஃபைட் கூட கிடையாது. பாம் பிளாஸ்ட் அதெல்லாம் இருக்குது. திருப்பி எல்லாத்தையும் செட் பண்ணணும். அன்னைக்கு லாஸ்ட் டேட் அங்கே பெர்மிஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக நீங்கள் ஷூட் பண்ணியே ஆகணும். ஸோ எப்பயுமே ஃபுல்லாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்றைக்கி கடைசி நாள் அவங்க எதிர்பார்த்தது வரணும். எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. நார்மலாக கோஆப்ரேட் பண்ணுறது ஓகே, சீனியர் ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். பட் எஸ். எல்லாருமே அதான் சார் அருண் சார் தான் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அது நான் பார்க்கும்போது தியேட்டரில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் தெரியல. எங்களுக்கு தியேட்டரில் பார்க்குறதோட நேரில் பார்த்தனால அது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. தியேட்டரில் அப்படியே வந்துருச்சு. ம். பட் நேரில் அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஓகே. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தாங்க அந்த சீன். ஸோ அதான் ரொம்ப கஷ்டமான சீன் எனக்கு தெரிஞ்சு. சியான் சார் கூட வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்ததா? இப்படி ஒரு மொமெண்ட் இருந்ததுப்பா அவரு கூட. ரொம்ப ஆமாம். செரிஷ் பண்ணுவேன். அந்த மொமெண்ட் நான் எப்பவுமே செரிஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. சீனா வந்து சியான் சார் கூட ஒரே ஒரு சீன் இருந்துச்சு. நான் ம். இல்லை குரூப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது படத்தில் வரல. அது ஆக்சுவலி ஓகே. அது சின்ன ஒரு இதில் அப்படியே கட் ஆகிடும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷனில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு. எல்லாரும் ஒவ்வொரு பண்ணுவோம்ல, அப்போ ஒரு கோஆர்டினேஷன் மிஸ்டேக் ஆச்சு. அப்போ எங்களுக்குள்ளே பேசிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணும்போது சியான் சார் வந்து நோட் பண்ணியிருந்தார். அவர் எக்ஸிட் ஆகிடுவார். எக்ஸிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் சார் கேட்டார், என்னடா ஆச்சு, ஃபோன் தானே பேசணும், ஏன் மெசேஜ் பார்த்தேன்னாரு. இல்லை சார் தெரியாமல் பார்த்துட்டேன் மெசேஜ். சார் நாங்கள் பேசிக்கிட்டோம், நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டோம். மெசேஜ் பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டோம். அப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சாரி சார் நான் போயிட்டு திருப்பி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என் மார்க் போயிட்டேன். அப்புறம் அங்கே பேசிக்கிறாங்க, சார் அவன் எதுவும் பண்ணல, நாங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க. அதை சார் கேட்டார். சார் கேட்டு நேரம் பின்னாடி வர்றாரு. யாரோ பின்னாடி நடந்து வர மாதிரியே எனக்கு இருந்துச்சு. நான் டக்குன்னு என்னோட பிளேஸ்க்கு போயிடணும், ரெடியாக என்னன்னு போனேன். பின்னாடி வந்து ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னார். சரி என்ன நடந்தாலும் நீ வந்து எனக்குள்ளேயே போட்டுக்கிட்ட, நீ போய் ரெடி ஆகிற. சரி இவங்க தான் சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்கன்னு நீ சொல்லலன்னு. எனக்கு நடிச்சதை விட அந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவர் எதுக்கு என்கிட்ட சொல்லணும், அதை நோட் பண்ணதே பெரிய விஷயம். நோட் பண்ணது பெரிய விஷயம், சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான், இல்லை ஏதோ நடக்குது, திட்டு வாங்குறான், போய் நிற்கிறான், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்னு இல்லாமல் என்கிட்ட வந்து அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவரோட காம்பினேஷன்ஸே எனக்கு அவ்வளோ இல்லை. அப்படி வந்து சொல்லும் போது எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ நம்ம அப்செட் ஆயிருப்போம்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு. சூப்பரான விஷயம் அது. எஸ். ஓகே. இப்போ வீரதீரன் சூரனை தாண்டி வந்து சில படங்கள் பண்ணியிருக்கீங்க. வேட்டையனில் வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ஸ்டார், நம்ம தலைவர் படத்தில் இப்படி வந்துட்டு போனாலே ஓகேன்ற மாதிரி தான் நம்மலாம் இருப்போம். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? வேட்டையன் ஆடிஷனே பயங்கரமாக போச்சு. ரொம்ப நேரம் போச்சு. அந்த மாதிரி ஆடிஷன் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஆடிஷன் போச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி கம்மி டேஸ் தான் இருக்கும் அப்படின்னாங்க. நான் என்னோட கொஸ்டின் ஒரே ஒன்று, நான் சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும், மெயினாக அதை நான்
நினச்சது அதான். சரி, எப்பயும் எனக்கு சீனியர்ஸ் கூட நடிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஃபஸ்ட்டு. என்னோட இண்டிவிஜுவல் படம் வரதுக்கு முன்னாடி நான் என்னோட சீனியர்ஸ் கூட நடிக்கணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கெயின் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். சான்ஸ் கிடச்சது. சரி, ஓகே ஓகே சொல்லிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணியிருந்தேன். சூப்பர் ஸ்டார் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஏன்னா அவர் அப்படி தான் நடந்து போவார், எல்லாம் கேட்டேன் எந்த டைமுக்கு வருவார் எல்லாம் கேட்டு நான் வெளியவே உட்காந்துட்டேன். மழை வர லைட்டாக தூரல் போடுது. நான் இந்த ரூம்ல இருந்தது, நான் எங்கேயுமே போல. அந்த ரோட்ல மழை வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். மழை எனக்கு எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணும். மழை நல்லது தான், பட் உங்களுக்கு மட்டும் அது ஆடிஷன் போகும்போது சரி, எக்ஸாம் போகும்போது சரி, எப்பயுமே அது வந்துடும். அது கூட போக முடியாது. நான் வந்து ரோட்லேயே உட்காந்துட்டேன், அந்த பேசேஜ்லேயே உட்காந்துட்டேன். எவ்வளோ நேரம் அதை வெயிட் பண்ணேன். நான் போகிற மொமெண்ட்டில் திடீர்னு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். அந்த ஆக்டிங் கோச் வந்து திடீர்னு வந்தாருன்னு சொல்லிட்டு எழுந்து போனோம். அவங்க வேற ஒரு சீக்வன்ஸில் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு இப்போ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி பேசாமல் இருந்திருக்கலாம். நான் என்ன பண்ணேன், நான் போய் பேசினேன். சும்மா ஏதோ ஆக்டிங் வந்திருக்காரு எதுக்கோ சொல்லிட்டு பேசினேன். டைலாக் சொன்னால் நான் பேசினேன். ஓகே, நீங்கள் வந்து அந்த டீம் போங்கன்னு மாற்றிட்டாங்க. சரி, ஒரு பெட்டர்மெண்ட் ஆகுது போல இருக்கு ரோல் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு எங்களை தனியாக எடுத்து போய் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் ஷூட் அப்படின்ட்டாங்க. ஒரு 13 மெம்பர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அப்போ கன்ஃபார்மாக நம்ம ஒரு சார்கிட்ட பேசிடுவோம் இன்னைக்கு, அந்த மாதிரி இருந்தேன். 6 o'clock தான் தெரிஞ்சது சூப்பர் ஸ்டார் வரல, வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அவங்களும் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான், பட் நான் வந்து அவரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அங்கே சீக்வன்ஸ் போச்சு, ஒரு சீன்ஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் லிங்க் ஆகிற மாதிரின்னு சொன்னாங்க. ஆனால் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஜஸ்ட் மூவ் பண்ணுற மாதிரி தான் வரும். டீசர் ட்ரெய்லர்லேயே வந்திருக்கும் அந்த சீனு. அது அவ்வளோதான், அந்த சீன் அப்படி தான் டக் டக்குன்னு கட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் கேட்டால் சார் வந்து மழையாக இருக்கனால கார்லேயே போயிட்டாரு, பார்க்க முடியல. ஸோ வேட்டையன் வந்து எனக்கு அட்லீஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் இருந்தான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நான் நினச்சேன், இருக்கணும்னு நினச்சேன், ஆடிஷன் அட்டன் பண்ணேன், இருந்துட்டேன். ஆனால் வெயிட் பண்ணுறேன், எனக்கு அது அவர் கூட நடிச்சிடுவேன், பார்த்துருவேன், வெயிட் பண்ணுறேன். இன்னும் அடுத்த படங்களில் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகும் போது எப்படி ஃபீல் ஆகுது? பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லெஜெண்ட்ஸ் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க கூட நடிக்கிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக போகும்போது, அந்த ஒரு மொமெண்ட் கிடைக்கலையடா அப்படின்ற அந்த ஒரு இது எப்படி வந்து டேக்கிள் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலி அதை ஃபேஸ்லாம் பண்ணல, ஃபீலிங் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. நான் அடுத்த படம் ஆடிஷன் போயிட்டுருக்கேன், ஜெயிலர் போகிறேன், ஆடிஷன் போகிறேன். ஸோ நம்ம ஆடிஷன் போகிறோம், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது ஏதாவது நம்மளுக்கு தெரியாது. பாசிட்டிவான திங்கிங்கில் தான் போகிறோம், செலக்ட் ஆகிறோம் தான் போகிறோம். ஃபீலிங் இருக்குது, பார்க்குற வரைக்கும் அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஓகே. இப்போ நீங்கள் ஜெயிலர் 2 ஆடிஷனும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணியிருக்கீங்க? ஜெயிலர் 2 ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுறேன், அவங்க வருவான்னு கால் வரேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி அதுவும் வந்து கிடைக்கணும். இந்த வாட்டி தலைவர் கூட ஒரு காம்பினேஷன் வந்துடும். ஓகே, அது நாங்களுமே வந்து விஷ் பண்ணுறோம் அந்த மொமெண்ட்டுக்காக. இதை தாண்டி வந்து பிச்சைக்காரனில் விஜய் ஆண்டனி சார், ஸோ அவர் வந்து ஒரு வைப், அவரே வந்து ஒரு வைப் மெட்டீரியல். ஸோ அவர் கூட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா அந்த படத்தில்? அதில் ரொம்ப சீரியஸாக இருந்தார், ஏன்னா அவர் தான் டேரக்டர். பிச்சைக்காரன் 2ல் அவர் தான் டேரக்டர். கேங்ஸ்டர் ஆடிஷன் போகும்போது நான் கேங்ஸ்டர் போகும்போது நல்லா லாங் ஹேர் வச்சுருந்தேன், லாங் ஹேர் தாடி வச்சுக்கிட்டேன். பிஃபோர் கொரோனா டைம் முன்னாடி வந்து ஆடிஷன் ஆச்சு. அதான் ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் அதோட இதுவே இல்லை. ஸோ நான் கெட்டப்ஸ் மாற்றிட்டேன், வேறு கேரக்டர் நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். சடனாக வந்து கால் வருது. ஹேர் கட் பண்ணிட்டேன், வேறு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு. சரி, கெரியருக்கு எனக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் வருதுன்னு சொல்லி யோசிச்சு தான் வெயிட் பண்ணி ஹேர் கட் பண்ணேன். அப்புறம் அது ஏதோ ஒரு காரணத்தால் மிஸ் ஆகுது. மிஸ் ஆனோன்னா கரெக்டாக பிச்சைக்காரன் வந்து கால் வருது, வாங்க. அங்கே வந்தீங்கன்னா டோட்டல் லுக் வேறு. அவங்க ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி இருக்குன்ட்டாங்க, வில்லன் மாதிரியே ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே இல்லைன்ட்டாங்க. ஃபுல் ஷேவில் இருக்கேன், முழுன்னு இருக்கேன். அப்புறம் இல்லை சார், நான் இன்னும் 10 days அந்த மாதிரி டைம் இருந்துச்சு, நான் ஏதாவது ரெடி ஆகிற மாதிரி பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட் லாக்டவுன் ஒன்று வந்துச்சு, ஒரு 15 days 20 days ஏதோ ஒன்று போட்டாங்க. அப்போ கொஞ்சம் மீசை தாடி வளர்ந்தது, கொஞ்சம் முடி வளர்ந்தது. அதை வச்சு போனேன், பட் யாருமே ட்ரஸ்ட் பண்ணல. நான் சீன் நடிக்கிற வரைக்கும் அங்கே ஒருத்தர் கூட நான் பார்க்குறதுக்கு கேங்ஸ்டர் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கர்ச்சீஃப் கட்டுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நான் உடனே ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு செயின் கொடுங்க, ஒரு பிரேஸ்லெட் மட்டும் கொடுங்க. நான் ஸ்லாங்கு சரி, ஃப்ரம் நார்த் சென்னை தான், உங்களுக்கு ஏற்ற ஸ்லாங், நான் ஒரு ஸ்லாங் வச்சுருக்கேன், நான் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க இது கொடுத்து, நான் பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு மேக்கப் அங்கே போடுறாங்க. சாருமே அப்போ தான் பார்க்குற, ஃபர்ஸ்ட் டைம் சாரை பயமுறுத்திட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருமே, அவர் அப்படி இருப்பார், அவர் திட்டுவார், அவர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார், எல்லாம் கூட இருக்கவங்கலாம் என்னடா எல்லாம் பயமுறுத்துறீங்க. நான் அந்த மாதிரி அவரை பார்த்ததே கிடையாது, நம்ம பார்க்குறது மாதிரி இல்லை. அங்கே போனால் டோட்டலாக வேறு, இவங்க தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. போனால் ஆக்ட் பண்ணேன், ஆனால் சீரியஸாக இருந்தேன்னா அவர் டைரக்டர். நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணதுக்கப்புறம் அவர் ஓகே நல்லா இருக்குனாரு. முடிச்சுட்டு போகும்போது கேமராமேன் சொன்னார், நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு. அது ஆக்சுவலி அது ரொம்ப லென்த்தியான சீன், அது நான் வளவலன்னு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி சீனு. ஸோ படத்துக்கு அது கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெரிய ஆக்டரு,
அவரை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அவரு கூட வந்து நடிக்கும்போது ஏன்னா சார் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஆக்டிங் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல குடுத்துருவாரு. பிஹைண்ட் த சீன்ஸ் அவர் வந்து என்னதான் நம்ம இது பண்ணாலும், ஆன் ஸ்க்ரீன்ல வந்து அவர் ஒரு விதமான ஒரு ஆமா. இம்பாக்ட்ட குடுத்துருவாரு. ஸோ அவர் கூட இது பண்ணும்போது லைக் அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது ஆக்சுவலி சார்? அதுவும் எப்படின்னா அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ம். இப்போ அவர் வந்து அப்படியே என்னை பார்த்துட்டே தான் இருப்பார். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கணும். அவரோட ரியாக்ஷன் வந்து என்ன அந்த அந்த மாதிரி ரியாக்ஷன் தான். எஸ்.ஜே. சூர்யா சார் கூடயும் வந்து அப்படி அதே ஒரு மாதிரி தான் மூவ்மெண்ட். இருந்துச்சு. இவர் கூட ஓகே. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் தான் இங்கே எனக்கு 2, 3 ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது ம். முடிச்சுட்டு நான் அவரை பார்த்து ஃபுல் டைலாக் பேசணும். அப்போ வந்து அவர் அப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பார். அவருக்குள்ள என்ன திங்கிங் இருக்குது அது நம்மளுக்கு தெரியாது. ம். ஸோ நான் வந்து அதை மேட்ச் பண்ணணும். ஏதாவது திட்டுற மாதிரி இருந்தால் கூட அப்படி இப்படி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக என்னோட டைலாக்ஸும் பேசணும். அந்த எமோஷனை கேரி பண்ணணும். நான் அப்படியே அவரை பார்த்துட்டே தான் பேசிட்டு இருப்பேன். ம். முடிச்சதுக்கப்புறம் ஓகே தான். எல்லாம் சில். இல்லை ஓகே தான், ஓகே பிரவீன் நைஸ் அப்படின்னாரு. சரிங்க சார்.